மகாராஜா அடிமாட்டு நினைச்சா அடிப்பாடி ஆமா எப்படி எப்படி அப்படிதான் மகாராஜா என்ன மீச குடிக்குது ஓ என்ன மீச குடிக்குது மீசைக்கு ரத்த கொதிப்புக்குது அதுதான் அப்பப்ப துடிச்சுனே இருக்குது இன்னைக்கு நாளைக்கு இருக்குது மூஞ்சில பேசணும் இல்லடா வீரமணி ஐயா இதோ விஜயபுரம் கிராமத்திலே கூடியிருக்கின்ற கூட்டம் இது எதற்காக அதை கேக்குறீங்களா? இத காலம் சொன்ன மதிப்புக்குரிய ஐயா குப்புசாமி நாடக ஆசிரியர் இறந்து விட்டார். அவருக்காக கூடியிருக்க கூட்டம். குப்புசாமி கவுண்டர். ஆமா, நான் ஒரு 10-15 வருஷம் முன்னே அவரோட ஆடிக்கிறேன்டா பாவி. ஆமா ஆமாடா, அவரோட ஆடிக்கிறேன். அவருடைய ஆடிக்கிறா? ஆமாண்டா பையா, ஆமாண்டா ஆமாண்டா. என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒரே வேஷம், ரெண்டு பேரும் ஒரே நாடகத்துல ஆடிக்கிறாங்களா? இத காலம் சென்ற மதிப்புக்குரிய ஐயா குப்புசாமி வாதியாரு அவரே காலம் சென்று விட்டார். பொண்ணாரு கூட ஆடுனவரு ஆடியே இருந்தவரு அவர் சேர்த்துட்டாரு. நீ ஏன் நீ ஆடிக்கிற அப்படி அவரை போல நான் செத்துட்டேன். அப்படி என்னடா பையா உனக்கு மீறும்? உங்க முன்னாடி அவன் வச்சுலான்னு பாக்குறான். ஏய், அவங்க வைஃப் எனக்கு அக்கா மாதிரி. அக்கா மாதிரி தனியா போன் பண்ணி கூப்பிடுறேன். ஐயா ஆறுயிர் அப்பா குப்புசாமி கவுண்டர் நாடக ஆசிரியர் அவருக்காக வைகுண்ட பதவி அடைய வேண்டும் என்பதற்காக இன்று நாடகம் விட்டு இருக்கிறாங்க. ஆமாடா, நாடக ஆசிரியர்னா அது ஐசரா பாவி. மனிதன் உயிரோ கண்ணுக்கு
ஐயா இந்த மனிதனுடைய உயிர் இருக்கிறது பாரு. ஆமா. இது யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாதுங்க. கண்ணுக்கு தெரியாத காற்று. ஆனா ஆமா இந்த உடலும் உயிரும் சேர்ந்ததுதான் இது ஆடுறோம் பாரு. ஆட்டா இந்த கூத்து கிடையாது. ஆமா இது பொய் கூத்து. பொய் கூத்து. இதை விட பொய் கூத்து. ஆமா மனுஷனா பிறந்து ஏய், ஏய், இன்னும் எப்படி பொய்யான கூத்து. பொய்யான கூத்து. மனுஷனா பிறக்கிறான், ஆமா. பிறக்கிறான், இருக்கிறான், இறந்து போறான், இறந்து விட்டான். ஆனா 3 வாழ்க்கை மனிதன் 3 நாள் வாழ்க்கைதான். அது பெரிது கிடையாது. மனிதனாக பிறந்து விட்டான். ஆமா. அவனால் இயன்றவரை ஒரு 60 ஆண்டு காலமாக மக்கள் மனசுல நினைத்து இருக்கணுமா? ஆமாண்டா. ஏன் எப்படிங்க சின்ன பசங்க சொல்லுவாங்க குப்புசாமி வாத்தியார் தான் எனக்கு நாடகம் கத்து கொடுத்தாரு. வீரபத்திர நாடகத்துல தக்கா ஆட சொல்லி நாடகம் ஆட சொல்லி கத்து கொடுத்தாரு அப்படின்னு அவன் கிழவனா ஆகி சாவர வரைக்கும் சொல்லுவான். அவர் பேர் சொல்லுவாங்க. அத போல ஒரு பேர் எடுக்கணும். ஓ எதுக்கு பேர் எடுக்க வேண்டாம்? வீரமணி கூட ஊர் ஊரா சொல்லிதாங்க உன்னை பத்தி. எனக்கு தான் இந்த வாத்தியார் வரவர் வாத்தியார் அவர் தான் குடி கத்து கொடுத்தாரு. அவன் சொல்றான் நானும் அவனும் திருப்பூர் நாடகத்துக்கு போக சொல்ல தலையமலத்துல போய் நானும் அவனும் ஒன்னா குடிச்ச மாதிரி இருக்குது. நான் சொல்றேன் இப்ப அவர் ஆட்சி குடிச்சதான் சொன்னா ஒரு இடத்தோட கரெக்டா சொல்றாரு. சரி அவனும் ஒரு புள்ளதான் கூட பேசிக்கிட்டோம். இதுதான் சமயம். அவன் வாய்ப்பு கிடைக்கல இந்த வருஷம் பூரா பேசுறதுக்கு. அப்படி மனிதனாக பிறந்து விட்டான். இந்த தெருவுக்காக தெரியணும். ஒரு 4 ஊருக்காக தெரியணும். 4 ஊருக்கு தேவையில்லை. சொந்த ஊருக்காக தெரியணும். ஊருக்கு தெரிய வேண்டாம். சொந்த ஊருக்கு தெரியலாம் பரவாயில்ல. இந்த தெருவுக்காக தெரியணும். அப்படி தெருவு ஃபுல்லா தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 பேருக்காக தெரியணும். அப்படி 10 பேருக்கு தெரியலாம் பரவாயில்ல. அந்த குடும்பத்துக்காக அவன் விளக்கா இருக்கணும். அவர் யாருன்னு தெரிய வேண்டாம். அப்படிப்பட்ட பேரும் புகழும் படைத்தவர் தான் அது அப்பா குப்புசாமி கவுண்டர். அவருக்கு தான் நாடகம். ஆனா தம்பி அவருடைய ஆத்மா இருக்கிறது பாரு. விக்கா உக்கா வித்தாவி போய் விட்டார் நட்டார் சுட்டூர் புக்கார் இக்காயத்தின் மீது ஆசைப்பட்டீரே இன்று ஏடி போய் வைப்பீர் நிப்பீர் தெக்கால போய் அக்காட்டை சூர் நைத்தான் அந்தான் இங்கே வித்தே. மச்சான் செருப்பல் அடிச்சா கூட நான் வாங்கிக்குவேன். உடப்ப கட்டியால் அடிச்சா கூட நான் வாங்கிக்குவேன். முறத்தால் அடிச்சா கூட வாங்கிக்குவேன். இவர் வேஷம் கட்டி வந்து என்ன கேக்குறாரு? அடங்கோயாலையும் அம்மாலே சித்தா தாய் பெரிய தாய் மத்தையும் மாமியா சின்ன மாமியா பெரிய மாமியா உங்க பாட்டி உங்க பொண்டாட்டி உட்பட எல்லாம் நான் போவேன் கேக்குறாரு. நீதான் சொன்ன குடும்பத்து போய் நீ விக்கா உக்கா வித்தாவி போய் விட்டார் நட்டார் சுட்டூர் புக்கார் இக்காயத்தின் மீது ஆசைப்படுத்தீரே அப்படின்னா என்ன? இது ஒட்டக்கூத்தர் எழுதிய பாடல் செய்யுள் இது எங்க எழுதுறா தெரியுமா? எங்க எழுதுறாரு? நீ என்ன நாடகம்? என்ன நாடகம்? முத வீரபத்திர நாடகம் தான். அந்த வீரபத்திர சரிதம் எங்க இருந்து வருது தெரியுமா? தெரியுமே. எங்க இருந்து வருது? ராதாபுரத்துல இருக்கிறாரு பத்தியா? அரிகட்ட கம்நாட்டி. அது கிடையாது. அவர் தெருக்கூத்தா எழுதிய தெருக்கூத்த ஆசிரியர் அவர் தான். ஆமா இல்லன்னு சொல்ல. இந்த வீரபத்திரனுடைய சாமி சரித்த புராணத்தை முதலாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒட்டக்கூத்தர் என்று சொல்லக்கூடிய புலவர் எழுதுறாரு. என்ன நூல் தெரியுமா? தக்கன் யாகபரணி. அப்படின்னு நூலை வாங்கி படி. மண்டபத்துக்கு போய் இந்த வீரபத்திர சாமியுடைய சரித்திரம் பூரா வரும். தாச்சாயணி அம்மாவுடைய அவதாரம் பூரா வரும். மகாகாளி அவதாரம் பூரா வரும். எல்லாமே வரும். அப்படிப்பட்ட தக்கன் யாகபரணியிலே மந்திர செயலாக அதை எழுதுறாரு. ஒட்டக்கூத்தர் எழுதுறாரு. இந்த செயலை படிச்சா உண்மையாகவே யமன் கூட கிட்ட வர மாட்டான். யமன் தர்மன் கூட கிட்ட நெருங்க மாட்டா. உயிரை பிடிக்கிறதுக்கு மனிதனுடைய உயிர் எந்த நேரத்துல போவோமா தெரியுமா? சரி எப்படிங்க போவா? விக் என்பதற்குள்ளாகவே சின்ன அப்படியே உயிர் போயிடும். ஆமா அப்படி விக்கா உக்கா வித்தாவி போய் போய் அப்படி விக் என்பதற்குள்ளாகவே இந்த உடலாக விட்டு உயிராகப்பட்டது மறந்து போய்விடுமா? விட்டார் நட்டார் சுட்டூர் புக்கார் இதோ உற்றார் உறவினர் இருக்கிறார்கள். ஆமா யாருக்கு? செத்தவனுக்கு. ஆமா அப்படிப்பட்ட உற்றார் உறவினரும் அங்கும் பங்காளிகளும் சேர்ந்து இந்த பிரேதம் என்று சொல்லக்கூடிய பிணத்தை எடுத்து போய் விட்டார் நட்டார் சுட்டூர் என்ன ஊர் தெரியுமா? சரிங்க. ஏய் சொல்றா பார்க்கலாம். இந்த ஆந்திரா பக்கத்துல இருக்குது தும்பூர் பக்கத்துல சுட்டூர். அந்த ஊரு தானே? ஏங்க
போன வாட்டி எங்க அண்ணன் கூட லாரியில போனா அங்கதான் இருந்துச்சு சுட்டூர்னு இருந்துச்சு. உன்னை அடிக்க கூடாது நேரம் சத்தியம் வேற பண்ணிட்டேன். ஏய் அடிக்கூடாது அவருக்கு. ஏய் அடிக்காதடா தம்பி, எனக்கு உடம்பு சரியில்லை. ஏய் அடிக்கட்ட நாய ஏங்க சுட்டூர் என்பது சுடுகாடு. சுடுகாடா? ஆமாடா மச்சான், இவர் நான் புதுசா சொல்றேன். சுடுகாடு அதுக்கா? ஏய் விட்டார் நட்டார் சுட்டூரிலே புக்கார் புக்கார் உற்றார் உறவினர் சேர்ந்து சுட்டூர் என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் எடுத்து வைத்து இந்த பிரேதத்தை வைத்து கட்டை மீது கட்டை வைத்து கட்டை வைத்து அதற்கு மேலே யார் கட்டையா? அதாவது தாளகாரன் கட்டையா? ஏண்டா பாவம் இல்ல அவங்க வீட்டுல போய் கறி சோறு தின்னல ஆட்டுக்கார கூட ஆடுறவன் வர்றான்னு சொல்லிட்டு 4 கிலோ கறி வாங்கியாந்து பண்ணி ஒதுக்கி போட்டி பண்ணி ஒதுக்கலாம் இல்ல நாயுடு வீட்டுல போட மாட்டாங்க. சிக்கன் தான் போட்டாரு. அவங்க அப்பா வெள்ளாட்டு கறி சாப்பிட்டு நல்லா மச்சா. இதுக்கப்புறம் சிக்கன் எடுக்காத, ஏன்னா சூடு அது. அப்படி சுட்டூர் கட்டை மீது கட்ட வைத்து எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட கேவலமான சாம்பலாக போகின்ற இந்த உடலை நம்பி இன்னும் ஆசைப்படுற இந்த உடம்புக்கு எப்பேற்பட்ட ஆசை? வாசனை திரவியம் பூசுற தங்கத்தால் ஆபரண நீர், அதுவும் இல்லாத இன்னும் மேல மேல இதோ மாது என்று சொல்லக்கூடிய மங்கையர் போகத்தை ஏமாத்தலாமா? இவன் நிலத்தை பயிர் வைக்கலாமா, அவன் இடத்த பயிர் வைக்கலாமா? இவன் முன்னாடி அவன் வச்சுக்கலாமா, அவன் போட்டு வச்சுக்கலாமா? ஏய் தாளகர முன்னாடி நான் அக்காவை நினைச்சுக்கலாமா, என் முன்னாடி நீ தங்கச்சி நினைச்சுக்கலாமா? அப்படிப்பட்ட இறைந்து போகின்ற உடலை நம்பி எது மீது ஆசைப்படாதே மனமே. இதோ குப்புசாமி கவுண்டருக்கு வந்த நிலைமை உங்களுக்கு வந்து விடும். சொல்றது நியாயமா? அவர் செத்துட்டாரு. செத்த பிணத்தை பார்த்து நாளை சேவும் பிணங்கள் எல்லாம் அழுகின்றது. என் செய்வேன் என் கோவே அப்படின்னு பட்டணத்தார் சொன்னாரா? செத்த பிணத்தை பார்த்து நாளை சாவ போற பிணம் பூரா அழுதா. என் செய்வேன் என் கோவே. அத போல எல்லாரும் ஒரு நாள் மாலை தான் போறோம், எல்லாரும் ஒரு நாள் சாவதான் போறோம். அதுக்காக குப்புசாமி கவுண்டர் எப்படி நல்ல பேர் வாங்கினாரோ, பேர் எடுத்தாரோ, அத போல நாமளும் முடிந்தவரை சத்தியமா சொல்ற உண்மை ரைட்டு. அவர் போல பேராட்சி எடுக்கும். அவரு கர்ணாருனாரு, இதே துரியோதனா ராதாவரத்துல. அதே ராதாவரத்துல ஒரு நாள் அவர் கர்ணாருனாரு, நான் பகவான் வேஷம் வந்தேன். பகவான் வேஷம் வரீங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? 15 16 வருஷம் ஆகும். அப்பவே ஆமாண்டா தண்டராசு கட்டுப்பாரு, அவர் தான் இட்டு வந்தாரு. அப்படிப்பட்ட சிறப்பான ஆசிரியர், தங்கமான குணம். ஆசிரியரா பேரு எல்லாம் கத்துக்கலாம். அந்த குணம் இருக்குது பாரு, அந்த குணம் எல்லாருக்கும் வராது, அது அப்பாவுக்கு மட்டும்தான் வரும். அப்படிப்பட்ட அப்பாவுக்காக இன்று இரவு நாடகம். அப்படிப்பட்ட நாடகத்தை ஏற்படுத்திய ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இன்னும் அவருடைய சீடமார்களுக்கும் யாரு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க தெரியுமா? யாருங்க? அதோ இந்த ஆட்டிலே இன்னும் நம்மை போன்ற நாடகத்தாரர் நாடக கலைஞர் என் கூட இப்ப 7 வருஷமா நடிக்கக்கூடியவர் யாருங்க? அதோ ஆருயிர் அன்பர் ஜெயவேல் ஜெயவேல் என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து கலைஞர் என்னுடைய ஆருயிர் நண்பர். என்னுடைய 8 வருஷமா நாடகம் நடிக்கக்கூடியவர். இதோ இந்த ஜமா இப்போது தன்னுடைய மாமனாருக்காக முன் நின்று அவருடைய குடும்பத்தார்களும் யாரு குப்புசாமி ஐயாவுடைய குடும்பத்தார்களும் அவருடைய உற்றார் உறவினர்களும் சேர்ந்து இதோ ஜெயவேல் ஒருமித்து கொண்டு இன்று இரவு நாடகத்தை விட்டு இருக்கின்றார்கள். புரியுதா? போதுமா? அப்படிப்பட்ட அனைவருக்கும் நாடகத்தை கண்டுகளிக்கக்கூடிய யாவற்றமானவருக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம். சபையில் வந்தனே என்னுடைய விளக்கம் யாரு எங்கிருந்து வர
விளக்கமா பிறந்து விட்டது. எப்படா திங்கள்தான் குளத்தில் வந்தோ விருதுராட்சியர் மைந்தன் மன்னன் கொள்வதாகினே சூரிய மகாராஜன் கொள்வதாகினே. எத்தனையோ துரியோதனங்க ஆடி இருப்பாங்க. நான் நீட்டி வரல கதைக்கு சுருக்கமா வந்துடுறேன். காட்ட வந்துறீங்க. ஆமாண்டா. ஆமா. குலமா திங்கள் குலம். திங்கள் குலம். திங்கள் குலம் என்றால் சந்திரன். சந்திரன். ஆமா. ஆமாடா. சொல்லா. ஓயனா அது குலமாகப்பட்டது சந்திர குலம். திங்கள் என்றால் சந்திரன் என்று மறுப்பே இருக்குது. அப்பேற்பட்ட சந்திர குல பரம்பரை 37வது. அப்படிப்பட்ட சந்திரனுக்கோ முதலாகத்தானே புதன் பிறந்தார். புதனுக்கோ குருவன் பிறந்தார். குருனுக்கோ ஆயிஷு பிறந்தார். ஆயிஷுக்கோ ஏயாதிக்கோ எது பிறந்தார். எதுக்கோ ஊரு பிறந்தார். ஊருக்கோ பெருமேஜயம் பிறந்தார். இப்படி தம்பி தலைமுறையோ 36வது தலைமுறை. அந்த தலைமுறையிலே நாடு அஸ்தினாபுரி மன்னர்களோ 3 பேர்கள். எங்க அப்பா 3 பேரு. அப்பா 3 கொண்டாடு அம்மா 1. எப்படா அவங்க அம்மா சமாளிச்சிருப்பாங்க 3 பேர்கிட்ட? அது அப்படி கிடையாது. அப்பா 3 பேர்னா எங்க அப்பா திருநாட்டினன் 1, எங்க சித்தப்பா பாண்டு மன்னன் 2, எங்க சின்ன சித்தப்பா விதுரர் 3. சித்தப்பா பெரியப்பா சொல்லுவாங்க. அப்பான்னு சொன்ன சாட்டை எனக்கு அப்படிதான். சித்தப்பாவோ பெரியப்பாவோ எல்லாரும் என்னன்னு கூப்பிடுற? சித்த அப்பா பெரிய அப்பா எல்லாம் அப்பா தான். உண்மைதாங்க. அப்படி 3 மன்னர்கள். அதுவும் என்ன திருராஷ்டிர மன்னனுக்கும் எங்க அம்மா காந்தாரிக்கும் திருமணமானது. அதே சமயத்துல எங்க சித்தப்பா பாண்டு மன்னனுக்கும் காந்தாய குந்து மாத்திரைக்கும் திருமணமானது. தம்பி எங்க அம்மாவுக்கு திருமணமாகி ஓராண்டு காலம் கழித்துதான் எங்க சின்னம்மாவுக்கு திருமணமாச்சு. திருமணம் நடந்து விட்டது. எங்க சித்தமாவுக்கும் சின்னமாவுக்கும். ஆனா திருமணமான ஓராண்டு காலத்திலே வனத்திலே ரீங்கார வனத்திலே முதலாகத்தானே எங்க சின்னம்மா பாண்டுவுக்கு முதலாக அதோ தருமனை காட்டிலே தருமர் பிறந்து விட்டார். எங்க பிறந்தாரு? ஒரு வருட காலத்திலே காட்டிலே பிறந்து விட்டார். ஆமா. இது ஒரு 10 நிமிஷம் கூட்டுறோம். பொண்ணு வேசக்காரன் ஜிகிஜின்னு ஆடுவோம் பாருங்க. எங்க அம்மாவோ 3-12-36 மாத காலமாக அப்படியே கர்ப்பமாவே இருக்கிறாங்க. தம்பி அப்படி இருந்த பொழுது முதலாகவே எங்க சின்னம்மா வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. எங்க அம்மா பார்த்தாங்க. அத்தனை துயரம் எல்லாம் இருந்தவ 14 மைந்தன் பெற்றத குந்தி என்ற பேரூரை கேட்ட அன்று உற்றான பொறாமைக்கல்லால் உதிரமும் குழம்பமாகி சிற்றனை சீரும் கேடும் ஆக்கமும் சிந்தியாது. செய்தியில் சொல்றேன்னா கேமரா ஓடுது. துரியோதனம் காட்டணும் அந்த செய்தியில் சொல்லணும்னு சொல்லுவாங்க. என்ன கூட கேட்பாங்க. இல்லைன்னா நான் சொன்னாரு பாரு சுருக்கமா வான்னு இப்பயே வந்துருவேன். கேமரா ஓடுது ஒரு காரணத்துக்காக பேசி ஆஃப் பண்றது. கேமரா ஏய் கேமரா ஆஃப் பண்றாங்க. எல்லாம் வீடியோ கல்யாணம் அப்படி கேட்ட உடனே பொறாமை என்று சொல்லக்கூடிய கல்லால் ஊற்றி நோக்கி பார்த்த உடனே வயிற்றில் இந்த உயிர்வாகப்பட்டது ஆறாக கலந்து ஓடியது. அப்படி இருந்தாலும் என்னதான் பேசுகிறீங்க? இது எப்பேற்பட்ட ஊரு? நாடகம் வளர்ந்த ஊரு, கதை கேட்கிற ஊரு. இது பேர் பேசணும் என்ன சொல்லுங்க? வேற ஒரு ஊர் அந்த உள்ள வந்துடலாம். ஆமா புரியுதா? ஒரு நாடகம் பத்தி தெரியாது. உட்காந்து பாட்டு மகன் அவங்க நாடகம் பத்தி தெரியும். அவனும் ஆடுற ஆள் தான். அப்படி பேசுகிறாரு. அவனும் ஆடுற ஆள். அப்படி ஆமா கருவாக விட்டது கலந்து சிதைந்து ஆறாங்க கூட தெரிந்தது. பார்த்தார் என் தாத்தாவாகிய வியாசர் வியாசர் வந்து அந்த கலைந்த ரத்த பிண்டங்களை சேகரித்து 100 மட்பாண்டத்தை நிறுப்பி வந்தார். ஒரு நாள் சுப தினத்திலே நல்ல வேளையிலே திங்கள் கிழமை என்று நல்ல கிரகங்களுடன் நல்ல இருக்கின்ற பொழுது அந்த வனத்திலே
ஆனா ஆமா அவன் பிறப்பதற்கு ஒரு நாள் முன்னதாகவே அதோ அவன் திங்கட்கிழமை என்றால் ஞாயிற்றுக்கிழமை அவன் கால வேலை என்றால் திங்கட்கிழமை கால வேலை என்றால் நான் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலை. ஆமாண்டா எந்த வேலையில மாலை வேலை. அந்த வேலையிலே சுடுகாட்டில் இருக்கின்ற எலும்பு கூடுகள் எல்லாம் ஊரிலே வந்து கூத்தாடியது ரத்தமழை பெய்தது. அந்த வேலையிலே முதல்வர் போன்ற வெடித்து இந்த துரியோதனன் அரவக்குடியூர் டெல்லி பாஷா வணங்காமுடி சேகரன் நந்தி வட்ட மாலை தோடு தோடாக அழிந்த நான் பிறந்தேன். பிற்பாடு தம்பி துச்சாதனன் விந்தன் அணுவிந்தன் துருபகன் கடைசியாக இந்த தும்பு தூசெல்லாம் கூட்டார் தாத்தா அந்த தும்பு தூசெல்லாம் கடைசி மறுப்பாட்டத்திலே ஆசைக்கு ஆசையாக பாசத்துக்கு பாசமாக எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி. யாரு? துர்ச்சடை பிறந்தா தம்பி திருநாட்டி வைக்கா காந்தாரிக்கு பிறந்தவரும் 100 பிள்ளைகள். ஆமா ஆண்டுக்கு மாத்திரா பிறந்தருவா 5 ராஜாக்கள் 105. ஆமா அப்படி ஆமா எங்க சித்தப்பா பிள்ளைங்க 5 பேரு நாங்க 100 பேரு. எங்களுக்கு அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஆகறதுல ஏன் என்ன காரணம்? காரணம் கேக்குற அட பள்ளியில் படிக்கும் போது தோழமார்களா ஒன்றாக சேர்ந்து பள்ளியில படிக்கின்ற பொழுது எங்களுக்குள்ள ஒருவர் ஏற்பட்டு விட்டது. எப்படிங்க? ஒரு நாள் பள்ளி படிசாலையில படித்து வருகின்ற வாசியாரு யாரு கிருபாச்சாரி எங்களை மனவேடிக்கை பார்ப்பதற்காக காட்டிக்கிட்டு போறாங்க. அப்படி இட்டு போனா அங்க ஒரு பலாப்பழம் கிடைக்குது. கிடைக்கிறது. ஆமா அப்படி பலாப்பழத்துல 105 சொலை இருக்கிறது. நாங்க போன பிள்ளைங்களோ 105 பேரு. தம்பி ஏந்தரா கொஞ்சம் ஏந்தரா வாடாங்க. போடா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. போடா பலாபாயம் 105 சொலை. பலாபாயத்துல இருக்குது 105 சொலை 105 பேரு. இது எப்படி எடுக்கணும்? எப்படி ஆளுக்கு நீ நெல்லவனி நெல்ல தாய் தோப்பு உனக்கு நெல்ல புள்ள பிறந்த நீ ஆளுக்கு ஒரு சொலை எடுக்கணும் நீ சொல்ற. நீ போய் உட்காரு. தேவடியா பையன் இருக்கிறான் பாரு பீம. என்ன சொல்றான்? துரியோதனா உன் அப்ப வேற என் அப்ப வேற 105 சொலைய உன் பங்கு 52 சொலை என் பங்கு 52 சொலை எடுத்து வைடா. சின்ன பிள்ளைங்க நாமெல்லாம் ஒன்னா படிக்கிறோம். கிடைச்சது 105 சொலை ஆளுக்கு ஒரு சொலை எடுத்து போலாம். கேட்டான பீம அதனையும் கேட்கிறான் பீம. அவங்க பாரு தர்மம் பீம அர்ஜுனன் எல்லாம். தர்ம அர்ஜுனன் நகுல சகாதேவெல்லாம் 5 பேரு. மடப்பைய சாம்பிராணிங்க 4 பேரு. ஏன் கூட பிறந்தவனுங்க. ஏன் பங்க 10 சொலைய குர்றான்றான் பீம. அந்த 52ல ஒரு பங்கு 10 சொலையாக அப்படி பீம கேக்குறான். கேட்ட உடனே பார்த்துண்டா தம்பி இருமடி தேவடியா மக்களை உடலாமா நாம விடக்கூடாது. என்ன செய்த படிக்கின்ற வாய்தலிய தோழமார்களா தேவடியா மக்கள் எப்படியாவது சாகணும். படுக்கிற பாயில பாம்பை விட்டு பார்த்தா சாவல அப்பயாச்சும் செத்துருப்பானே. சாவவில்லை. குளிக்கின்ற குளத்தில கூருசி நாட்டி வச்சேன். தேவடியா மக்கள் சாகவில்லை. தின்றாங்க பாரு சோறு அதுல விஷத்தை கலஞ்சி வச்சு பார்த்தா அதுலயும் சாவல. இன்னும் என்னென்ன செய்த நடக்கும் மாளிகை கட்டி எங்க அப்பா
எப்பா அப்பா இந்த பஞ்சபாண்டவர் எப்பனா அழிஞ்சு போகணும். அழிஞ்சு போக வேண்டாம். உன் பிள்ளைங்க நாங்களே உயிரோட இருக்கணும். இதுக்கு ஏதாவது உபயம் செய்யணும் உபாயம் சொல்லுங்க. இல்லன்னா நாங்க போய் சாவ போறோம் அப்படி சொன்னதான். ஆமா எங்க அப்பா என் மேல உயிர். மகனே நான் என்னடா பண்ணணும் கேட்டாரு. இந்த பஞ்சா பணாதிகளை காசி யாத்திரை போய் காசி யாத்திரை சென்று நீராடி வரும்படி செய்ய. ஆமா நான் வர வழியில நான் பாத்துக்கிறேன் சொன்னாரு. அப்படி வருகின்ற வழியில ஆமா பாரநாவதம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கரி கற்பூரம் இலகு மேலுகு குங்குலியம் பஞ்சு என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கு ஈர்க்கமான பொருள் சேர்த்து செவிலியா மக்கள் ஐவதற்காக ஒரு அரக்கு மாளிகை கட்டினோம். அதுல குடிபோக செய்து செவிலியா மக்கள் எப்படியோ அரக்கு மாளிகையில அவனையே கொண்டு வச்சு தப்பிச்சுட்டானுங்க. ஐயோ 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 அவன் நல்லவனுக்கு பிறந்திருப்பாங்க. பிறகு இந்திர பிரசத்துல பாஞ்சாலிய கல்யாணம் பண்ணி வந்து நாடு காக்குறவங்க வயர்த்து ஈச்சங்காட்ட காட்டணும். அந்த ஈச்சங்காட்டை ஐத்து இந்திர பிரசத்தை உண்டு செய்து உருவாக்கி புதுமண குழு விழா ராஜசபை யாகம் வந்தது எங்களுக்கு நிருபம். அப்படி வந்த உடனே நாங்க அடிக்கடி கூட்டமா போறீங்க. பங்காளி விட்டு விசேஷம். ஆமா சொல்லிட்டு வாயற்படி நோய்ந்த உடனே கோலாகலமான சாப்பாடு பொன் பொருள் ஆடை ஆபரணம் ஒரு நாள் இல்ல 7 நாள் சுகபோகமாக இருக்கிறோம். 7வது நாள் தம்பி ஒரு இடத்துக்கு போனேன். வாசப்படி இல்லாத போல் தான் தெரிஞ்சுச்சு. ஆனா அங்க வாசப்படி இருக்கும் போல வாசப்படி இருப்பது போல் தெரிந்தது. அங்க வாசப்படி இல்ல. என்ன வாசப்படி இருப்பது போல் தெரிந்து கிட்டு என்று போய் ஒரு இடத்திலே இந்த சுலோகத்தில் முடியாகப்பட்டு சதாரக்கே விழுந்து விட்டீங்க நீங்க. அப்படி விழுந்த உடனே அழகாவாரத்தில் இருந்த பாஞ்சாலி ஆனவன் கொட்டி சிரிக்கி என்ன செய்தான்? கை கொட்டி நடக்கிறான். பெத்த மகனே குடிந்து வரக்கூடாதா அப்படி சொன்னான். தம்பி இரமணி எனக்கு வெக்கமா போச்சு. அசிங்கமா போச்சுன்றா வெக்கமா போச்சுன்றாரு. நான் தான் வீழ்ந்தனே. என் தம்பி மேல் 99 போரும் நான் எப்படி வீழ்ந்தனும் அத போல ஒருத்தம் இந்த பொட்டிச்சு கம்மி இருக்க கூடாதா? இவன் மீண்டும் என்ன செய்யறான்? சிரிக்கிறான். அந்த கண்ணன் பெற்ற மக்கள் அத்தனையும் குருடோ அப்படி சொன்னாரு. இப்பதான் தம்பி எனக்கு பெருத்த அவமானமா போச்சு. குடிந்து வரக்கூடா குருட மகனே அதுல கூட பரவாயில்ல. ஆமா அந்த கண்ணு மத்தது அத்தனையும் கூட குருடா என்று சொன்ன வேண்டி வெக்க கேடாக அவளை விடலாமா? விடக்கூடாது. அவ எதுக்கு அந்த பொட்டச்சி நான் யாரு? அரவ கொடியோ சக்கர கொடியோ டெல்லி பாட்சா யாருக்கு வணங்க முடியும்? அவனி 56 தேசத்திற்கு அதிபதி.